உங்க பிரச்சனைய சொல்லுங்க. நான் இந்த ஷோரூம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. ஆனா பெரிய லாபம் எடுக்க முடியல. ஆமா, நிறைய பணத்தை நஷ்டத்துல தான் விட்டுருக்காரு. ஆனா என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். பெருசா ப்ராஃபிட் எதுவும் வரல. டீலர்ஸ் எல்லாம் கூட என்னை விட்டு போற சுச்சுவேஷன்ல இருக்காங்க. நிறைய கடன் வேற இருக்கு. இவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு ஏதாவது லாபம் வர மாதிரி வழி இருந்தா சொல்லுங்களேன் சார். கிரகங்கள் இப்ப கொஞ்சம் சரியில்லை. உங்க வளர்ச்சியை சில கிரகங்கள் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்னதான் கிரக நிலைகள் சரியில்லைனாலும் உங்களுக்கு குபேர யோகம் இருக்கு. ஆனா இப்ப அதோட சக்தியை சில பேட் வைப்ரேஷன் தடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே சார். என்னென்ன செய்யணும்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். ரிவர்ஸ் கியர்ல இருக்கிற உங்க கிரகங்கள் எல்லாம் தலைகீழா மாறி டாப் கியருக்கு போயிடும். நான் சொல்றத செஞ்சா இந்த மாச கடைசியிலேயே கோடி ரூபாய் வந்து கொட்டும். அப்படி உங்களுக்கு வர லாபத்துல எனக்கு 10% கமிஷன் கொடுக்கணும். கோடி ரூபாய் வருதுன்னா 10% என்ன 15% கூட கொடுக்குறேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்க பேரே சரியில்லையேப்பா. என்ன சொல்றீங்க? ஆமா, மனோஜ்னா அதுல வர கூட்டுத்தொகை அஷ்டமத்து சனியோட நேரா முட்டுதே. முட்டுதா? அதை கொஞ்சம் ஓரமா போக சொல்ல முடியாதா? ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் பப்ரப்பான்னு வாய பொழந்துகிட்டு நிக்கிறாங்க. அப்படியா? இப்ப என்ன பண்றது சார்? அவங்கள அப்படியே அடக்கணும்னா உங்க பேரோட நான் சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைய சேர்க்கணும். உங்க பேருக்கு முன்னாடி பப்பரப்பா அப்படின்ற வார்த்தைய சேர்க்கணும். ஏங்க இது பப்பரப்பான்னு ஒரு பேரா? இதை எப்படி வைக்கிறது? எல்லாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்களா? இந்த உலகத்துல இருக்கிற ரகசியமே இந்த வார்த்தையில தான் அடங்கியிருக்கு. பேரை மாத்தினா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நடக்கும்ல? இங்க பல பேர் வாழ்க்கை அப்படிதான் மாறி இருக்கு. வீட்டுல வேற எல்லாரும் அப்படி கூப்பிடணும்னு சொல்றீங்க. எனக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான். சும்மாவே என்னை எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். என் பேரை மாத்தினா அப்ப உங்களுக்கு கோடி ரூபாய் வேணுமா வேணாமா? வேணும் வேணும் வேணும். காசு வரணும்ல. இனிமே நான் உன்னை பப்பரப்பா மனோஜ்னு தான் கூப்பிடுவேன். நானும் உங்களை பப்பரப்பா மனோஜ் தான் கூப்பிடுவேன். மனோஜ்